அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, போட்டிகளில் வெற்றி பெறும் ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. எதிர்பாராத விதமாக அவங்க போட்டியில் வெற்றி பெறுவாங்க. இப்போ ஒருத்தவங்க தேர்வு எழுதுகிறாங்கன்னா, சரியாக படிக்கலைனாலும் அந்த தேர்வில் வெற்றி பெற்றுவாங்க. அதே போல் ஓட்டப்பந்தயம், அதுபோல் சரியான முறையில் பயிற்சி எடுக்கனாலும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்குள்ள அவங்க அதில் வெற்றி பெற்றுவாங்க. அதுடைய ஜாதக அமைப்பு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த 11ஆம் வீடு பாவசானமாக ஆகிறது. அந்த 11ஆம் வீட்டுக்குரியவர் லான் போன்ற லக்கணம், அந்த லக்கணத்தில் இருந்து இந்த லக்கணத்துக்குரியவர் 2ஆம் வீட்டில் இருந்து இந்த 2ஆம் வீட்டுக்குரியவர் 11ஆம் வீட்டில் இருந்து இவருக்குள் தனித்தனியாக ஒருவர் சம்மதமின்றி இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளில் எளிதில் வெற்றி பெறும் யோகத்தை பெறுவார். கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்கிறேன், ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் 11ஆம் வீடு பாவசானமாகிறது. அந்த 11ஆம் உடையவர் லக்கணத்தில் இருந்து அந்த லக்கணத்துக்கு உடையவர் 2ஆம் வீட்டிலிருந்து இந்த 2க்கு உடையவர் 11ஆம் வீட்டிலிருந்து இவர்கள் தனித்தனியாக ஒருவர் சம்பந்தமின்றி இருந்தால் அந்த ஜாதகர் எந்த போட்டியாக இருந்தாலும் அது மிக எளிதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுவார். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.